యేసుని రక్తమందు కడగబడి వాక్యం చే నిత్యం భద్రపరచబడి యేసుని రక్తమందు కడగబడి వాక్యం చే నిత్యం భద్రపరచబడి నిష్కలంక పరిశుద్ధులతో వేదం నీరు బంగారు వీణులలో తెరిగిడతాను ప్రియా యేసు రాజు శ్రీనంతాలు మహిమలో నీ నాయకు ఉంటే చాలు. பிரேஸ்லாட் குட்டீஸ், இன்னைக்கு சாமுவேல் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சாமுவேல் என்றால் தேவனால் கேட்கப்பட்டவர்னு அர்த்தம். தகப்பன் எல்கானா, தாய் அன்னாள். இவர் பொருத்தனையின் மூலமா பிறந்தவர். நஸ்ரேய பொருத்தனைய தன் வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டாரு. சாமுவேல் பால் மறந்த பின்பு அவனுடைய தாய் அவனை ஆலயத்துல விட்டு பொருத்தனை நிறைவேற்றினாங்க. இவர் கர்த்தருடைய ஆலயத்துல வளர்ந்தாரு. அதே சமயம் சத்தியத்திலையும் வளர்ந்தாரு. சின்ன வயசுலயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவரு, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவரு. ஏலியின் குமாரர் ஓப்னின் பினகாசோடு சாம்பல் கூடாரத்துல ஒன்றாக வாழ்ந்தாலும் அவர்களுடைய தவறான காரியங்களை இவர் கற்றுக்கொள்ளல. இவர் பரிசுத்தமா ஜீவனம் பண்ணி தேவனுடைய பிள்ளையா இருந்தாரு. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா வாழ்ந்தாரு. அம்மா செய்த பொருத்தனையே சாமுவேலும் உற்சாகமா ஆலயத்துல இருந்து நிறைவேற்றினது இவருடைய தனிச்சிறப்பு. இவரு ஆண்டவருக்கு தன்னை முழுமையா அர்ப்பணித்ததுனால ஆண்டவர் இவரை தீர்க்கதரிசிகளை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ற அளவுக்கு உயர்த்தினாரு. அது மட்டும் இல்ல, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஜனங்களை நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாகவும் இருந்தாரு. இவர் தான் இஸ்ரவேலுடைய கடைசி நியாயாதிபதி. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரு. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாரு. பணிவிடை ஆவி உள்ளவரா இருந்தாரு. கர்த்தருக்கும் ஏலிக்கும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருந்தாரு. நாமும் சாமுவேலை போல எப்பொழுதும் கர்த்தருக்கும் பெரியவர்களுக்கும் பிரியமானவர்களா நம்ம காணப்படணும். கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேலின் ராஜா எப்படி இருக்கணும், அவருடைய கிரீடம், அங்கி, பாதரட்சிகள் எப்படி இருக்கணும், ஒரு மந்திரி சபை, ராணுவம் எப்படி இருக்கணும் என்பதை எல்லாம் முறையா எழுதி இஸ்ரவேலுக்கு தெரியப்படுத்தினாரு. ராஜாங்க முறையை கற்றுக் கொடுத்தாரு. அம்லேக்கின் ராஜாவான ஆகாகை கில்காலில வெட்டி போட்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினாரு. சாமுவேல் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. யாருடைய பொருளையும் அபகரிக்கல. கர்த்தருடைய சன்னதியில முதிர் வயதுல என்னை குறித்து சாட்சி கொடுங்கள்னு தைரியமா சொல்லி குற்றமில்லாமல் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரு. நாம இவரை போல சிறு வயதிலும் வாலிப வயதிலும் முதிர் வயதிலும் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் சாட்சியா வாழும்போது நம்மை உயர்ந்த இடத்துல ஏசப்பா வைக்க வல்லவரா இருக்கிறாரு. ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.